அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போனா இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரத்தை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் 1 கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நமக்கு இது வந்து பாகுபாதெல்லாம் எதுவும் வர தேவையில்லை. உங்களுக்கு வந்து கரைஞ்சா போதும். லேசாக ஒரு கொதி விட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ளேவருக்கோசரம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து வெள்ளை கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் 1 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா மட்டும் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், நீங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்து அந்த வெள்ளை கரைசலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இது ஃபைனலாக கொஞ்சம் வெள்ளை கரைசல் பத்தாத இருக்கும். அதனால் இதில் வந்து பால் சேர்த்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நம்மள வந்து நம்ம வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா நம்ம ஸ்வீட் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது. உங்களுக்கு ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக மாவை வந்து லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த சமயத்தில் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். நம்ம வந்து திக்கான பாலாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை கரைசல் பத்தலை அப்படின்றதுக்கோசரம் நம்ம வந்து பால் சேர்க்கலை. நம்ம இதனால் பால் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்ல சுவை கூடுதலாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாகவே இருக்கும். பாருங்கள், சரியான கன்சிஸ்டன்சிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்ல பஃப்னு அவ்வளோ தூரம் சூப்பராக வருங்க. பிள்ளைங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம ஒரு காஃபி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்களேன். பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பேனில் நம்ம ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஒரு குழிப்பணியார பேன் வச்சு கூட அதில் கூட நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையாலேயே எடுத்து ஒரு போண்டாவை மாதிரி நம்ம போட்டுற வேண்டியது தான். ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக கருகிடும், இல்லாட்டி கண்டிப்பாலும் கருகிடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நீங்கள் வந்து எடுத்துட வேண்டியது தாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. இல்லாட்டி நீங்கள் வந்து காலையில் செஞ்சு கூட பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பலாம். எந்த அளவுக்கு நல்லா பஃப்னு வருது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு பொருளையுமே செஞ்ச உடனே சூடாக எடுத்து சாப்பிடும்போது எப்போயுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நீங்கள் வந்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ சூடாக எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேன். நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம். கையில் எடுக்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் உள்ளெல்லாம் நல்லா மாவு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இனிப்போட சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.